வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம். உலகம் முழுவதும் உபத்திரவத்தை நீங்க பார்ப்பீங்க, ஆனா நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தை ஜெயித்தவனாகிய நான் உங்களோட கூட இருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். ஒருவேளை இந்த உலகம் உபத்திரவத்தை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் திருப்தியாக வைக்கப் போகின்றார். இந்த வருஷத்தில் நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும்படியாக கர்த்தர் செய்ய போகின்றார். நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தங்க இது, மறந்துடாதீங்க. வாசிங்க, உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உன் களஞ்சியங்களை இந்த தேவன் நிரம்பி இருக்கும்படியாக செய்வார். நிரம்பி இருக்க செய்யும் தேவன். இந்த வருஷத்தில் இந்த செய்தியுடைய தலைப்பு நிரம்பி இருக்க செய்யும் தேவன். எப்படி நிரம்பி இருக்க செய்ய போகிறார்? உன் களஞ்சியங்கள், உன்னுடைய பண்டக சாலை எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். நீ கையிட்டு செய்கிற உன்னுடைய கையின் பிரயாசத்தை இன்னும் அதிகமாக தேவன் ஆசீர்வதிக்கப் போகின்றார், ஆசீர்வதிப்பார். இந்த தேசத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வைக்கப் போகின்றார். திருச்சபையே மறந்துடாத. இந்த 2025வது வருஷத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் தேவன் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். நம்பினா ஒரு அலையிலே சொல்ல பார்ப்போம். ஆமேன். கண்டிப்பா நீங்க விசுவாசத்தோடு போங்க. இந்த வருஷத்துல இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு போவீங்க கண்டிப்பா. நீதிமொழிகள் 8வது அதிகாரம், நீதிமொழிகள் 8:20. போதும். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் என்ன செய்வேன்? நிரப்புவேன். மெய்ப்பொருளை நீ ஆண்டவருக்கு உண்மையாய் நடக்கும் பொழுது மெய்ப்பொருளை நீ என்ன செய்வ? சுதந்திரித்துக் கொள்வ. அது என்னங்க மெய்ப்பொருள்? அப்போ பொய்யான பொருளும் உலகத்தில் இருக்கு. மெய்யான பொருள் என்ன? கர்த்தருடைய வேதம். முதல்ல சொல்லணும்னா கர்த்தருடைய வேதம். இந்த மெய்ப்பொருளை உனக்குள் நிரம்பியிருக்க ஆண்டவர் செய்வார். இதுவரைக்கும் இந்த வேதத்தை நீ தொடலன்னு சொன்னா, இன்னைக்கிலிருந்து இந்த வேதத்தை தொடுனா இப்படி தொட்டுட்டு போறதில்லை, படிக்கணும். படிக்கிறதான் சொல்கிறேன். இன்னைக்கிலிருந்து இந்த வேதத்தை நீ படி. உன் களஞ்சியம், இந்த ஆத்மா, இந்த இருதயம் நிரம்பி இருக்கும்படியாக செய்வார் ஆண்டவர். இன்னைக்கு இந்த எல்லா இருதயத்துக்குள்ள ஆண்டவருடைய இந்த மெய்ப்பொருள் இல்லை. இருதயத்துக்குள்ள உண்மைதானே? நான் நிச்சயமாக சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியும். இந்த இருதயத்துக்குள்ள மெய்ப்பொருள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு,
இந்த மெய்ப்பொருளை நான் சுதந்திரிக்கும்படியாய் செய்வேன். எப்போ தெரியுமா? அவருடைய கட்டளைக்கு வாகமம் 28 முதல்ல அதைத்தான் சொல்றாரு. இன்னைக்கு அந்த வசனத்தை நீங்க கவனிச்சிங்களா? இது என்னைக்கோ சொன்ன ஒரு வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் அதனுடைய முதல் ஆரம்பம் என்ன சொல்லுது? இன்னைக்கு அப்படின்னு தான் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்ற இந்த வார்த்தையின்படி நீ நடந்தால் அப்படின்னு சொல்றார். அப்போ இன்னைக்கு இந்த வார்த்தை உனக்கு வந்திருக்குது. அதன்படி நீ நடந்தால் உன்னுடைய களஞ்சியமாகிய இந்த ஆத்துமா, இந்த இருதயம் மெய்ப்பொருளினாலே என்ன செஞ்சிருக்கும்? நிறைந்திருக்கும். நீ அப்படி செய்கின்ற பொழுது உன்னுடைய பாதைகள் நியாயமான பாதைகளாய், நீதி உள்ள பாதைகளாய் இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்கிறது இல்லையா? பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுவார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக வெட்டி கொண்டார்கள். கடவுளை மறந்துட்டாங்க. இந்த இருதயத்துக்குள்ள, இந்த ஆத்துமாவுக்குள்ள என்ன இல்லை? மெய்ப்பொருள் இல்லை. அதைத்தான் சொல்ல வரேன். இந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்களா? 2 தீமையை செஞ்சாங்க. என்ன தீமை? ஒன்று, ஜீவ தண்ணீராகிய என்ன மறந்துட்டாங்க. கடவுள் சர்ச்சுக்கு போகிறத மறந்துட்டாங்க, வேதத்தை வாசிக்கிறத மறந்துட்டாங்க, ஜெபம் பண்ணுவதை மறந்துட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதை மறந்துட்டாங்க. இல்லை, மறந்துட்டு என்ன செய்கிறாங்களாம்? தண்ணீர் நிற்காத தொட்டியை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீ எவ்வளோதான் தண்ணியை ஊற்றினா கூட அந்த தண்ணி என்ன செஞ்சிடும்? அது ஒரு பக்கமாக ஒழுகிக்கிட்டு போயிடும். இல்லை, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வெடிப்பு உள்ள தொட்டியாக தான் இருக்குது. அந்த தண்ணி அங்கே நிற்கலை. அப்போ ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பாடுகள் வருத, உபத்திரம் வருத, ஏன் எனக்கு மட்டும் வருதுன்னா வரும். நீ செஞ்சிருக்கிற காரியம் என்ன? ஜீவ தண்ணீராகிய என்ன விட்டுட்டிய, என்ன நீ பாதுகாக்க விட்டுட்டிய, என்ன உன் களஞ்சியத்துக்குள்ள அமுக்கி குலுக்கி நிறைஞ்சி வைக்க நீ மறந்துட்டிய. நீ வச்சிருக்கிற தொட்டி எப்படி இருக்கிறது? ஓட்டையான தொட்டியாக இருக்கிறத. ஆண்டவர் எவ்வளோ வருத்தப்படுறார் தெரியுங்களா? ஜனங்களை பார்த்து அவ்வளோ வருத்தப்படுறார். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு அழுகின் தீர்க்கதரிசி. புலம்புறான். ஐயோ, இந்த ஜனங்கள் இப்படி இல்லை பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களை குறித்த ஒரு கர்சனையோடு கூட இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு எரேமியா. ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் இப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த வெடிப்புள்ள தொட்டிகளை தூக்கி போட்டு, அது உனக்கு இனிமேல் தேவையில்லை. உனக்கு தேவை ஜீவ தண்ணீர் நிரம்புகிற தொட்டியாக இருக்கட்டும். மறந்துடாத. அப்போது உன்னுடைய களஞ்சியம் நிரம்பி இருக்கணும். ஜீவ தண்ணீரினால் நிரம்பி இருக்கணும். ஜீவ அப்பமாகிய வேத வார்த்தைகளினாலே உன்னுடைய களஞ்சியம் நிரம்பி இருக்கணும். முதலாவது காரியம் அதுதான். நிரம்பி இருக்க செய்வார். எப்படி நிரம்பி இருக்க? மெய்ப்பொருளினாலே. அந்த மெய்ப்பொருள் என்ன? வேதமும் ஜீவ தண்ணீரும். இந்த 2 உனக்கு ஜீவனை கொடுக்குறோம். இந்த 2 உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போகும். இதை உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்க இன்னைக்கு தீர்மானம் எடுத்துக்கொள். 2வது காரியம், சங்கீதம் 144 13வது வசனம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 என்ன செய்யுமா? பெருகும் பழுகும் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இது எப்போ நடக்கும் தெரியுங்களா? எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும்னு சொல்லிட்டு இங்கே சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த நிரம்புதல் எப்போ கிடைக்கும்?
அப்படின்னு சொன்ன 9வது வசனத்தை வாசிங்க. பாடுவேன். ம் 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 ஏம்மா சங்கீதம் 144:9 தானே? கரெக்டு. ஆண்டவரை துதிக்கணும். நீ துதிக்கின்ற பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை துதிக்கணுங்க, நன்றி சொல்லணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பழைய வருஷத்தில் அதானே பிரசங்கம் பண்ணார். முன்னாடி வந்து நன்றி சொல்லுங்கன்ட்டு. நீ அதை செஞ்சாதான் நிரம்பி வழியும். இந்த வருஷத்துக்குரிய இந்த வாக்குத்தத்தத்தோடு ஒன்றிச்சு இணைது பாருங்க. இந்த பழசும் புதுசும் போன வாரத்தில் நீங்கள் கேட்டீங்க. இதே யோவான் 16:33 நீங்கள் கேட்டீங்க ஒவ்வொருத்தருவர். நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன், இது சொன்னால் வெளியாகிடும், வாக்குத்தத்தம் வெளியே வந்துடும் சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன். இப்போ போன வருஷத்தினுடைய கடைசி ஓவினாலே கர்த்தர் அதை வெளிப்படுத்திட்டார் நமக்கு. இதுதாங்க ஆவியானுடைய வழி நடத்துதல். ஆமாம். அப்போ நீ கடவுளை எந்த அளவுக்கு துதிக்கின்றாயோ, ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நீ நன்றி செலுத்துகின்றாயோ, அந்த அளவுக்கு உன்னுடைய களஞ்சியம் என்ன செய்யும்? நிரம்பி இருக்கும். புது பாட்டுனால நீ ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். ஆண்டவர் சொல்ற சங்கீதம் 13:6 சொல்வார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே அவரை பாடுவேன். பாடுறோமா? நன்றி சொல்கிறோமா? இல்லையே. தைரியமற்றவர்களாக நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். வரிசையாக வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் மடமடன்னு வர வேண்டாமா? இங்கே சபையில் இருக்கிற அத்தனை பேரும் சாட்சி சொல்லியிருக்கணும். நீங்கள் நான் எதிர்பார்த்தேன். போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் கம்மி சாட்சி சொல்லுங்க. தெரியுமா? போன வருஷம் நிறைய பேர் சொன்னீங்க, ஆனால் இந்த வருஷம் அது கூட இல்லை. அடுத்த வருஷம் சொல்ல முடியாது. யார் கூட ஒரு நபர் கூட இங்கே வர மாட்டேங்க சாட்சி சொல்லுங்க. கடவுள் செய்த நன்மைகளை உன்னுடைய களஞ்சியம் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சினா நீ வந்து சாட்சி சொல்லு. நிரம்ப செய்வார் ஆண்டவர் உனக்கு. சங்கீதம் 81 10வது வசனம். கர்த்தர் நானே, உன் வாயை எப்படி திறக்கணுமா? அவர் ஜெபம் பண்ணும்போது சொன்னார், நன்றி சொல்லுங்களேன், வாயை திறங்களேன். எதுக்கு? ஆண்டவரை நன்றி சொல்வதற்கு வாயை திறக்கணும். ஏதாவது மிட்டாய் படம் வந்து திறக்கிறது கிடையாது. ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு வாயை திறக்கணும். நம்ம நன்றி சொல்வதற்கு வாயை திறக்கிறதே கிடையாது. சாட்சி சொல்வதற்கு வாயை திறக்கிறது கிடையாது. என்னடா சகட்டு மட்டா போட்டு வாங்குறாருன்னு நினைக்கிறீங்களா? வசனம் வருது, நான் என்ன பண்ண முடியும்? புதிய வருஷத்தில் அப்படி வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. நான் என்ன செய்ய முடியும்? சொல்லித்தான் ஆகணும். நான் நீ உன் வாயை நீ விரிவாய் திறந்தால் அதை நிரப்புவேன்றார் ஆண்டவர். இதை விட என்ன ஆசீர்வாதங்க வேணும் உங்களுக்கு? நன்றி சொல்லுறதுக்கு கூட நம்மளால் முடியலன்னு சொன்னால் எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த 2025 ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நிரம்பி இருக்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்போ நீ கண்டிப்பாக என்ன செய்யணும்? இந்த 2025 வார்த்தை சொல்கிற மாதிரி கீழ்ப்படியணும். உன் வாயை விரிவாக என்ன செய்யணும்? நீ திறக்கணும். சங்கீதம் 146 2வது வசனம். அந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் யாரை துதிப்பேன்? இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் என்னென்ன பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்குது. அது சத்தமாக சவுண்டா. வீட்டுக்குள்ளே 4 மூலையில் 4 பாக்ஸ் வச்சிடுறாங்க. அவன் பாட்டு இவன் பாட்டு இல்லை, அந்த அம்மா பாட்டு இந்த அம்மா பாட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு வீட்டில். நான் சொல்லுறது எல்லாம் பொய்யான தகவல் கிடையாது, எல்லாம் உண்மையானது. இந்த சர்ச்சுக்கு எதிரில் ஒருத்தர் இருக்கிறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அதான் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லை. ஏன்னா அவங்க தாய் தப்புன்னு வரலாம் ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவங்க தான். ஆனால் அவன் பண்ணுற கூத்துல எப்படின்னு தெரியுங்களா? வேறு பாட்டுகள் உண்டு, அதை தூச்சிக்கிட்டு இருக்கிறான். இல்லை, நடக்கவே நடக்காது. வேத வசனங்கள் ரொம்ப அழகாக சொல்லுகிறத இங்கே நம்ம பார்க்கிறோம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் ஆண்டவரை மட்டும்
நான் துதிப்பேன். நான் உள்ளளவும் நான் அதாவது இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இந்த உள்ளம் யாரைத்தான் துதிக்கும்? அவரை மட்டும்தான் துதிக்கும். அப்படி ஒரு சபதத்தை இன்னைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அப்போ தான் அவர் உங்கள் களஞ்சியம், உங்கள் இருதயம் வெறுமனை இல்லாமல் எப்பொழுதும் நிறைஞ்சு இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா அது எப்பொழுதும் வெறுமையாகத்தான் இருக்கும். அதுக்கப்புறமா மூன்றாவது காரியம், நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நான் முடிக்கிறேன். ரொம்ப வேகமெல்லாம் நிறையாலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. மூன்றாவது காரியம், நீ கடவுளை கனம் பண்ணும் பொழுது உன்னை நிரப்புவார். நான் 2 வாரத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணும்போது கானாவூர் கல்யாணத்தை குறித்து பிரசங்கம் பண்ணேன். இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தும் பொழுது அற்புதம் நடக்கும்னு சொல்லி சொன்னேன். இன்றைக்கும் அதே வார்த்தை தான் இங்கே நம்ம படிக்கிறோம் நீதிமொழிகளில். நீ ஆண்டவரை எப்போ நீ கனப்படுத்துகின்றாயோ அப்பொழுது உன்னை ஆண்டவர் நிரம்பி இருக்க செய்வார். உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். உனக்கு நீ வாங்குகிற சம்பளத்தில் ஆண்டவருக்குன்னு முதல்ல தூக்கி கொண்டு வந்து வச்சிரு. கரெக்டாக கொடுக்கணும். நீ அதில் ஏமாத்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நீ மளிகை தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசித்துக்கோங்க. அதுக்கு ஆதாரமாக நீ அந்த தசம பாகத்தை சரியாக நீ கொடுக்கலன்னா திருடுன்னு அர்த்தம். வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. நீ எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னா அதுக்கேற்றபடியான தசம பாகம் பண்டகசாலையில் வந்து சேரணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம செய்கிறோமா? ஏதோ கொசுறு மாதிரி ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவர் வந்து பிச்சைக்கார தேவன் கிடையாது. நீங்கள் கொடுக்குற பணம் அவருக்கு தேவையே கிடையாது. அவ்வளோ பெரிய பணக்காரன், ஐஸ்வர்ய சம்மனர் அவர் தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் நம்ம அவருக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு தயக்கம் பண்ணுகிறோம் தெரியுங்களா? உன் பொருளாலும் இல்லை உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தர அப்பொழுது. அடுத்த வசனம் பதில், உன் களஞ்சியங்கள் எப்படி நிரம்புமா? அறக்குறையா இல்லை இல்லையா? அமுக்கி குலுக்கி அதுதான். நீ ஆண்டவரை இப்படி கனம் பண்ணும் பொழுது அது பூரணமாக வழிஞ்சு ஓடும். பால் பொங்குனா எப்படி பொங்கி வடியுது பார்த்தீங்களா? பால் காய்ச்சிறப்போ அப்படி தான் அது கீழே வடியணும். அப்படி தான் பால் காய்ச்சணும். அந்த மாதிரி உனக்குள் தேவ ஆசீர்வாதம் நிரம்பி வழியணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை கனம் பண்ணணும். நம்ம கனம் பண்ணுறோமா? 3 விஷயத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னால் நிறைய பேச முடியும். இந்த புதிய வருஷத்தில் ஒரு 3 காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலாவது காரியம் என்ன? எப்போ களஞ்சிய நிரம்பும்? அவரை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை அடையும் பொழுது என்ன செய்வாங்க? உன் களஞ்சியங்கள் நிரம்பும். 2வது, அவரை துதிக்கின்ற பொழுது உன்னுடைய களஞ்சியம் நிரம்பும். 3வது, அவரை கனப்படுத்தும் பொழுது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம். யோவேல் 1வது அதிகாரம் 17வது வசனம். விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, பயிரோ தீந்து போகிறதுனால் பண்டகசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போன. என்னையா திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த இடத்துல தீர்க்கதரிசி சொல்கிற ஒரு வார்த்தை, விதையானது மண்கட்டிலின் கீழே எப்படி போச்சா? மக்கி போச்சு. அப்புறம் பயிரெல்லாம் தீஞ்சு போச்சு. பண்டகசாலைகள் பழசாகி இடிஞ்சு போச்சு. நீ சேர்த்து வச்சிருக்கிற அந்த பண்டகசாலை இல்லை, நாங்கள் சின்ன பிள்ளையில் வீட்டில் பார்த்துருப்போம். ஒரு 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 வீட்டில் எல்லாம் இந்த விவசாயிங்க வீட்டில் எல்லாம் இருக்கும்.
அதை குளுப்பன்னு சொல்லுவாங்க. தெரியுமா? யாருக்கு தெரியும் அந்த பேர்? குளுப்பை. இல்லை இவ்வளோ இருக்கும், அவ்வளோ உயரத்தில் இருக்கும். இந்த தானியத்தில் அதெல்லாம் கொட்டி வைப்பாங்க. அதில் போய் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு சின்ன பின்ன உள்ளே இறக்கி என்ன செய்யணும், எடுப்பாங்க. அதுக்கு பேர் என்ன பேர்? குளுப்பை. பண்டகசாலை. நம்ம வீட்டில் இருக்கிற சிறு பண்டகசாலை அது இல்லையா? இங்கே வேதத்தில் சொல்லுது, உன் விதையெல்லாம் மண்ணால் என்ன செஞ்சு மக்கி போச்சு. ஏன் மக்கி போச்சு? இல்லை ஏன் தீஞ்சு போச்சு? பராமரிக்கலை. மக்கி போனது விதையானது மக்கி போச்சு அப்படின்னா நீ அதை பராமரிக்கலன்னு அர்த்தம். விதையை நீ பராமரிக்கலை, உன் பயிரெல்லாம் தீஞ்சு போச்சு. இல்லை, அதாவது என்ன, நீ வேத வசனங்களை, உனக்குள்ள இருக்கிற அந்த வேத வசனங்களை சரியானபடி பராமரிக்கலை. வேத வசனம் இல்லாமல் போயிடுச்சு, அது மக்கி மண்ணுக்கு மண்ணாக போயிடுச்சு. வேத வசனத்தை வேதம் சொல்லுகிறது மனப்பாடம் பண்ணி இருதயத்தில், ஆனால் இல்லை. ஏன்னா அதை தொடலை. மக்கி போகிற அளவுக்கு தூக்கி எடுத்து நினைச்சிட்டோம், அலமாரியில் போட்டு வச்சிட்டோம். தூசி அடைஞ்சு போய் கிடக்குது இந்த விதை இல்லையா? அப்போ எப்படி அது தீஞ்சு தானே போகும்? முளைக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அது எங்கே போடணுமோ அங்கே போட்டால் தான் அது விதை, அது முளைச்சி வரும். இங்கே வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, மக்கி போச்சு, தீஞ்சு போச்சு, நீ 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 சேர்த்து வைக்க எப்படி அந்த பண்டக சாலையும் இடிஞ்சிருச்சு, இடிஞ்சும் போச்சு. இந்த இருதயம், இந்த ஆத்துமா பல விதத்தில், பல பாவங்களில், பல அக்கிரமங்களில் போய் அது இடிஞ்சு போச்சுங்க. இதில் எதை போட்டாலும் அதில் நிற்கிறது கிடையாது. இந்த வேத வசனங்கள் ஒன்று கூட அதில் நிற்கிறது கிடையாது. ஏன்னா அது இடிஞ்சு போச்சு, பாழாக போச்சு. ஆத்மா பாழாக போச்சு. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் இந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு உலகம் இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. இந்த ஆத்மா இடிந்து போகக்கூடிய அளவுக்கு அதை மீண்டும் கட்டும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது என்பது அவருடைய சித்தம். இழந்து போனதை தேட, ரட்சிக்க, கெட்டுப்போனதை மீண்டும் நல்லவைகளாக மாற்ற அவர் இந்த உலகத்துக்கு இணைஞ்சார், வந்தார். பண்டகசாலை என்பது சேமிப்பு கிடங்கு, களஞ்சியங்கள் என்பது தகவல்களை சேமிக்கும் இடம். உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய இருதயமும் பாழாய் கிடக்கு. இந்த சிந்தனை இந்த மூளையும் போச்சு, இந்த ஆத்மாவும் போச்சு. இங்கே தான் எல்லாத்தையும் சேர்த்து வைப்ப. இந்த சேர்த்து வைக்கக்கூடிய இந்த களஞ்சியம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இது வரைக்கும் நல்ல சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு நல்ல சிந்தனையே இல்லை, கெட்டு போச்சு. இந்த இருதயம் இடிஞ்சு போச்சு, எதுவுமே தங்க மாட்டேங்குது. இந்த இருதயத்துக்குள்ள, இந்த ஆத்மாவுக்குள்ள எதுவுமே நிற்கவில்லை. அப்போ இந்த ஆத்மாவும் இந்த அறிவும் சீர்குலைந்து போய்விட்டதுனால நிரம்பி வழியாத ஒரு பாத்திரமாய் நீ இருக்கிற. உன்னுடைய களஞ்சியம் நேர்த்தியான களஞ்சியமாக இருக்க வேண்டும். நல்ல விதைகளை நிரப்பின ஒரு களஞ்சியமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் வாய்களை திறந்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்யும் பொழுதுதான் இந்த வருஷத்தில் உன்னை நிரம்பி இருக்கும்படியாய் செய்வார். இது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை. என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய இருதயத்தை பாழாக்கி கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுடைய இருதயத்தை தரிசு நிலமாய் வைத்து கொண்டிருக்கின்றீர்களா? எல்லாமே வேதத்தில் சொல்லிக்கிற வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், என்னுடைய சொந்த வார்த்தை அல்ல. இந்த பாழான நிலம் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டது தான். தரிசா போன நிலம் சொல்லப்பட்டது வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை தான். எப்படி உன்னுடைய நிலம் இருக்கிறது அது உனக்கே தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். என்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது, என்னுடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்கிறது. இது சரியாக இருக்கும் பொழுது, இந்த ஆத்மாவும் இந்த அறிவும் சரியாக இருக்கின்ற பொழுது, உன்னுடைய களஞ்சியம், உன்னுடைய பண்டக சாலை
நிரம்பி வழியும். இந்த வருஷத்தில் இந்த ஆசீர்வாதத்தை இந்த சபைக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களோடு என்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.